நிக்காதீங்க. பெரும்பாலும் நிக்கிறவங்க எல்லாம் உட்கார்றது நல்லது. உட்கார்ந்தீங்கன்னா எல்லாரும் சாமியை பார்க்கலாம். அவர் அங்காரே சொருபக்காரே சொருபக்காரே மதியம் போல எங்க உய் காட்டான் கிளம்பிட்டாரே மையானே வேட்டையாட உய் காட்டா மாயாண்டி சுரலே காட்டான் கிளம்பிட்டார் அஞ்சு மாறி வல்லையம்மா அழகு பிள்ளைய உய் காட்டா பிராஞ்சரி உய் காட்டா பேயாண்டே கிளம்பிட்டாரு வீச்சருவா ஒரு கையில கேட்ட பந்த ஒரு கையில இவர் மத்தியாலே மதியம் போல உய் காட்டா இவருக்கு மாட்டுறாங்க அழகு உய் காட்டு அவருக்கு சந்தனமும் பூசுறாங்க அவ போய் வாட மகனே என் உய் காட்டு தொடரையத்தான் என் பேச்சு அம்மானு அந்த கட்டி மகன் சுடலையத்தான் அந்த பிரம்ம சக்தி அனுப்புவாள் அவ வாரி முத்தம் கொடுப்பா அவ கொடுப்பாள் அவ வல்லையத்தான் கட்டி முத்தம் கொடுப்பா அந்த கட்டி மகனா அனுப்புவா வாய்வாடா மகனே என் பேச்சு அம்மா அனுப்புவா என் உய் காடு தொடராயா வாடி வாராரே மையானோ
மையான வேட்டையாடி என் மாயாண்டி உயிக்காட்டான் வந்த பிள்ளை போல உயிக்காடு சுடராய்யா அந்த தொட்டியில படுத்தாரே ஏ உயிக்காடு சுடராய்யா அந்த தொட்டியில படுத்தவோ பார்த்தாலே பார்வதியா என் மகனே உயிக்காட்டா அடே உயிக்காட்டா நீ என்ன காரியம் மகனே சாம்பூராணி மணக்கங்கையிலை சவவாடாடிக்குதடா இன்னைக்கு மல்லிகை பூ மணக்கங்கையில என் மகனே உயிர்காட்டா இன்னைக்கு மாண்டவன வாடடிக்குதடா நீ சுடுகாடு போடலாமா என் உயிர்காட்டா நீ செத்த வேணும் மையானம் போன பிள்ளை மாணிக்க கையிலாகும் ஆகாதேடா நீ சுடுகாடு போன பிள்ளை இந்த கையில கிளி ஆகாதடா அடே கையில விட்டு வெளியே ஓடா ஏ உயிர்காடு
புள்ள உயிக்காட்டா பிராஞ்சரி உயிக்காட்டா எங்களையா முண்டசா ஐயா அண்ணனும் தம்பியுமா ஆடுறாங்க வேட்டை உயிக்காட்டா பிராஞ்சரி உயிக்காடு சுடலை மையான கரையிலே வேட்டையாடி கைலாசத்துல படுத்திருக்கார் பார்வதி வன்மா பார்க்கிறார்கள் என்ன வாட இது நம்ம பிள்ளை வேட பெணவாட அடிக்க மைய வாடை அடிக்க ஐயா பரமசிவனே நான் பிள்ளை வரம் கேட்டனே தினந்திண்ணிய கொடுக்கலாமா நான் மாயமா கேட்டனே விடிய விடிய மையத்தை தின்னுட்டு வந்திருக்கான் ஆனா இந்த மகன் நம்ம கையிலே இவன் இருக்க கூடாது ஏ பார்வதி உன் இஷ்டத்துக்கு பிள்ளை வேணுங்க உன் இஷ்டத்துக்கு வேண்டாங்கிற அது எப்படி பிள்ளையாக முடியும் ஏ பார்வதி என்னடி பண்ண சொல்ற இனிமேல் இந்த பிள்ளையானவன் இவன் கறி மாமுசத்தை தின்றது கைலாசம் உலக மாணிக்க கைலாசம் ஏன் மகன் இருக்க கூடாதேடா இவனை கையிலை விட்டு அனுப்பிடுங்கோ அனுப்பிடுங்கோ என் கரை கண்டேன் விடிய விடிய வேட்டையாடிட்டு வந்திருக்கான் கரிமாமிசத்தை கலந்துட்டான் இனிமேல் இவன் கைலாசத்துக்கு ஆகாது ஏ பார்வதி நீ நானும் சொன்னா கேப்பானா அவன் அடங்காத பிள்ளைய பெத்து வச்சிருக்கமே அவன்லாம் முடிவெடுக்கணும் உடனே ஆண்டவனும் பார்வதி ஐயா சுடலை கிட்ட வாராங்க என்னப்பா என் வாயாண்டி உன் தாய் பிள்ளை வேணும்னு கேட்டாலே நான் உன்னை அவனுக்கு கொடுத்தனே உன் தாய் மதிப்பணி காப்பாத்த வேண்டாமா ஏண்டா நீ சுடுகாடு போன அப்பா நான் சுடுகாடு போனது உண்மை நான் பொய்யே சொல்ல மாட்டேன் நான் உண்மையான யோக்கியன் நான் மையானம் போனது உண்மை நான் சாப்பிட்டது உண்மை என்ன செய்ய பசி அதிகம் நான் பிணத்தை தின்னது உண்மை நானா கையிலே விட்டு போ சொன்னா நான் ரெண்டுல ஒண்ணு பார்க்காம போக மாட்டேன் ஆமா என்ன பத்தி தெரியும் வெட்டு ஒண்ணுன்னா துண்டு ரெண்டுன்னு நிப்பேன் நான் உயிக்காடு சுடலை நான் வீட்டை விட்டு போகணும்னா நான் கேட்டதெல்லாம் நீ எனக்கு கொடுப்பியா அப்படி கொடுத்தா இந்த வீட்டை விட்டு போவேன் இந்த கையில விட்டு போவேன் இந்த மாணிக்க கையில விட்டு போவேன் என்னப்பா வேணும் ஏ உயிக்காட்டு சுடல ஏ உயிக்காட்டு முண்டா ஏ என்ன குண்டாவா ஏ உயிக்காட்டு முண்டா உனக்கு என்ன வேணும் என்னை பெற்றெடுத்த தந்தையே எனக்கு வடக்கு கொண்ட வாசலின வாய்த்ததொரு பகவான் எட்டாத வீடம் போட்டு எட்டாத வீடம் எனக்கு அணி வச்சு அதுக்கு தேங்காய் 10 எனக்கு முட்டையோடு முருங்கைக்காய் முழுப்பான படப்பு வேணும் ஒரு கோட்டை அரிசி வங்கி ஒரு கோட்டை அரிசி எனக்கு ஒரு படப்பா போட வேணும்
சக்கர சாம்பல் வேணும் சுடகாட்டி குப்பை வேணும் சால கருவாட சுட்டு வைத்து சாரையமும் வாங்கி வை ஏ பரமசிவனே இந்த மாயாண்டி சுடலைக்கு இந்த உயிர்காடு சுடலைக்கு எனக்கு ஒரு கோட்டை அரிசி பொங்கி எனக்கு ஒரு படப்பா போட்டு எனக்கு முட்டையோட முருங்கைக்காயும் முழுப்பான உடம்பு வேணும் முட்டை கோழி சமையல் பொரிச்சு எனக்கு வைக்க வேணும் ஆண்ட வேணை என்று வேணை அரணாரே பகவான் ஆண்ட அவன் தொடலக்கிதான் அத்தனையும் வேணும் வேணும் எனக்கு கருங்கீடா கரிஞ்சாவல் கட்டாயமா எனக்கு வேணும் கனியான கொண்டு வந்து எனக்கு கை வெட்டி ரத்த வேணும் நாக்கு வெட்டி ரத்த வேணும் நாக்கு வெட்டி ரத்த வேணும் இந்த உயிர்காடு தொடங்கி மாயாண்டைக்கு விடைகள் வேணும் சுடகாடு வேட்டையா சுடலைக்கு தான் விடைகள் வேணும் ஏ அம்மா பார்வதி எத்தனையும் போதுமா உயிர்காடு சுடலை ஏ முண்டா ஏதாயே பேச்சு பிரம சத்தி எனக்கு இத்தனையும் காணாது கனியான கொண்டு வந்து எனக்கு கைவட்டி ரத்த வேணும் கனியானுடைய திரள வேணும் எனக்கு ஊட்டு கொட வேணும் நான் கையிலைய விட்டு போகணும்னா நான் சாதாரண போவனா எனக்கு நல்ல ஊட்டு வேணும் சமய நிலையம் 7 பாரணை கட்டி 7 படி எனக்கு வேணும் சூடாடு ஒரு பரணி சூடு பண்ணி ஒரு பரணி பாலாடு ஒரு பரணி பாடு பண்ணி ஒரு பரணி ஏ தோளகுட்டி ஒரு பரணி தோளகுட்டி ஒரு பரணி எனக்கு துள்ளு மாதிரி ஒரு பரணி இந்த உயிர்காடு சுடலை நான் கையிலைய விட்டு போவேனப்பா ஏன் உயிர்காட்டு சுடலை முண்டா அப்படி 7 படி நான் தலைப்புள்ள சோழிக்கு எங்க போட்டும் தலைப்புள்ள சோழிலாம் கொடுக்க முடியாது அதுக்கு பிறகு தலைப்புள்ள சோழிக்காக மகடக்காரர் கைய வெட்டி மகிடக்காரர் கைய வெட்டி சீ பாவம் அதாவது கைய கிழிச்சு அவன் வெட்டின பிறவர் அடுத்தாப்புல கைக்கு எங்க போவாரு நான் ரத்தமும் சோறும் உனக்கு தாரேன் அத நீ சாப்பிட்டுக்கோ நான் உயிர்காட்டு சுடல சொன்னா சொன்ன மாதிரி இருப்பேன் நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும் பொல்லாத சாமி நீ நான் நீதி தவறிரும் ஐயா உயிர்காடு சுடல அதுவும் இந்த பிராஞ்சேரியில ஊருக்கு தெற்க ரோட்டுக்கு மேற்க இருக்காரு இந்த உயிர்காட்டா அனல் பறக்குமா ஐயா பேரு பத்தியலா கொடுக்க வாங்கல தொட்டு ஐயாவுக்கு 35,000 ரூபாய் கழுத்துல கிடக்கு அவர் கழுத்துல கிடக்குது எனக்கு கண்ண காட்டுது ஏன்னா அவர் கழுத்துல கிடக்க 35,000 4 லட்சம் கிடக்கு அவர் கழுத்துல ஏ அப்பா அப்ப எப்படி சாமியா இருப்பாரு நான் போகக்கூடிய கட்டம் வந்துட்டு என்று என் மாயாண்டி உயிர்காட்டா அந்த கையிலாத்த மலை கடந்து எங்கள் ஐயா உயிர்காட்டா அவர் 5 மணி வல்லையோ அழையோரு தன்னடம் அவருக்கு 7 மணி வல்லையோ ஏ உயிர்காடு சுடலைக்கு அவர் வீச்சாரு வகையுடையது அந்த கயிறா
ஐயா மலை கடந்து எங்க உயிர்காடு மக்கத்துக்கு வர அந்த மைதானம் அல்லாளப்பை குள்ளாளப்பை பை ஆண்டி வாண்டி நிலையமாக்கி எப்பை மார்கழி இடமாதிட என் சொடல ஐயா நிலையம் அந்த கையிலாத பையிட கையிலாத பையிட ஐயா உயிர்காட்ட பள்ளி விட்டு அவர் மைதானம்பி வாசல் விட்டு உயிர்காட்டா முண்டா அந்த மக்கத்தை விட்டு மைதானம்பி பள்ளி விட்டு நாம எங்க போகலாம் என்ற ஈசன் வகமாயாண்டி மக்கத்தை பள்ளி விட்டு ஐயா மாயாண்டி உயிர்காட்டி சோடலை அவர் எங்க வருகிறார் தெரியுமா? பெரும் திரளென ஆண்டுதோறும் ஆண்டவன் உயிர்காட்டு சூடலை முண்டசாமி ஆலயத்திற்கு வருகை தந்து பெருமைகளை சேர்த்து கொண்டிருக்கும் பக்த கோடி பெருமக்களுக்கு பக்த கோடி பெருமக்களை வருக வருக என வரவேற்று பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த இனிய நேரத்தில் 2026 இத்தியோளம் தெய்வத்திரு கிருஷ்ணதேவர் மனைவி பூலம்பாள் அவர்கள் இதே சித்திரை மாதம் 3ஆம் வெள்ளி கொடைவிழா வைத்திருக்கிறார்கள். இத்தியோளம் தெய்வத்திரு கிருஷ்ணதேவர் பூலம்பாள் அவர்கள் வருகின்ற 2026 சித்திரை 3ஆம் வெள்ளி அன்று சொந்த கொடைவிழா தனி கொடைவிழா நடத்த இருக்கிறார்கள் என்பதை வருகை தந்திருக்கும் பக்த கோடிகளுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவன் உயிர்காட்டு சூடலை மதிய கொடைவிழா பக்த கோடிகளின் பேராதரவோடு சிறப்பான முறையில் நடைபெற்று சிறப்பு சேர்த்திருக்கிறது. சாமி காட்டுக்கு விட்டு வந்ததும் மாபெரும் அன்னதானம் முத்துப்பாண்டி கிருஷ்ணம்மாள் குடும்பத்தார் வழங்க இருக்கிறார்கள். இந்த அன்னதானத்தில் வருகை தந்திருக்கும் பக்த கோடிகளும் வருகை தரும் பக்த கோடிகளும் தவறாமல் கலந்து கொண்டு ஆண்டவன் உயிர்காட்டு சூடலையின் அருள் பெற்று செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வெளி கிராமங்களிலிருந்து வருகை தந்திருக்கும் பக்த கோடிகளின் கவனத்திற்கு இத்திகுளம் தெய்வத்திரு கிருஷ்ணதேவர் மனைவி பூலம்மாள் அவர்கள் வருகின்ற 26ஆம் வருடம் 2026 சித்திரை 3ஆம் வெள்ளி அன்று இதே நாளில் ஆண்டவன் உயிர்காட்டு சுடலைக்கு கொடைவிழா நடக்கும் என்பதை இந்த இனிய நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்து தென்றல் என்ற வெங்கடாசலபுரம் நன்னருக்கு வருகை தந்து பஞ்சாயத்து கிராம பிராஞ்சேரிய பஞ்சாயத்திற்கும் சுற்றுப்பட்ட கிராமத்திற்கும் பெருமைகளை சேர்த்து கொண்டிருக்கும் வில் இசையின் கலைமாமணி தம் செந்தமிழில் குரலால் செந்தமிழால் கணீர் என்ற குரலில் 48 ஆண்டு காலங்கள் 53 ஆண்டு காலங்கள்
பல்வேறு இன்னல்கள் இடையூறுகளுக்கு இடையிலும் ஆண்டவன் உய்காட்டு சூடலையும் முண்டசாமி போன்ற பல்வேறு ஆலயங்களில் தன்னுடைய நாவாடல் கருத்தியல் மூலம் பரப்புரை செய்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் இன சொந்தங்களின் உள்ளத்தில் குடியிருந்து வரும் வில்லேசியின் கலைமாமணி அம்மையார் அவர்களே, உங்களை நாங்கள் வரவேற்று பெருமகிழ்ச்சி அடைகிறோம். என் அப்பனான உய்காடு சுடலை என் மாயாண்டி வேட்டைக்கு சென்றிருக்கிறார் அல்லவா? அந்த மக்கத்திலே மைதானம்பி பள்ளியை விட்டு என் ஈசன் மகன் மாயாண்டி அவர் எங்கே வருகிறார்? என் பேச்சு மகன் மாயாண்டி அந்த கொட்டாங்கர கரையாதீரே கொட்டார கரையாதி குமரி பகவதியால் வாசலிலே பகவதியால் வாசலிலே உய்காடு மாயாண்டி இந்த உய்காட்டு உண்டசாமி அந்த பகவதியால் வாசலில அடைத்திரு சொடாடகவை ஐயா மாயாண்டி பகவதியாளுடைய வாசலில் என் மாயாண்டி சுடலை அத்தராத்திரி 12 மணிக்கு அடகதவை தட்டுகிறார். அம்மா அம்மா என்று 5 வயது பிள்ளை போல எங்கள் ஐயா உய்காடு சுடலை அவர் எப்படி தட்டுகிறார்? அவர் 5 வயது பிள்ளை ஐயா ஆண்டவனும் தட்டுவாரா? ஆண்டவன் தட்டும் போது அம்மையான பகவதி அவர் கோபுரத்தில் ஏறுவார், அவர் கொடிமரத்தை ஆட்டுவார். சூடத்தட்ட புடுங்குறாரு, செவிட்டோடு அடிக்காரு. எந்த சுடல? இந்த மேட்டு பிராஞ்சரி, மேட்டு பிராஞ்சரி ஊர்ல இருக்காரு. ஊருக்கு தெக்க என்ன மரம்?
அத்தி மரம். அத்தி எனக்கு பார்க்க ஆலமரம் மாதிரி இருந்துச்சு. அத்தி 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 மரம். அத்தி மரம். அப்ப அத்தி மரத்துல இருக்க போய் தான் இவ்வளவு பவர் இருக்கு. இவ்வளவு பவர் இருக்கு. ஏன் தெரியுமா? அரசு மகன் தவசனாக அண்ணாவி சிவனறிஞ்ச பெருமாளுமாங்க. ஆனா அத்தி மரம் யாரு? அவன் சக்தி இல்லையா? அதான் உயிர்காட்டானுக்கு இவ்வளவு பவர் இருக்கு. அதான பார்த்தேன் இலை சிறுசா இருக்குன்னு பார்த்தேன். நான் நேத்து ராத்திரி ஆலமரம் கிட்டே இருக்கேன். அவர் அத்தி மரம் சக்தி நிழல்ல இருக்காரு. என் மேட்டு பிராஞ்சரி உயிர்காட்டா. ஆண்டவனே பகவானே, ஏற்கனவே நாளைக்கு நான் சொல்லிட்டு போனோம். எனக்கு ஒருத்தன் 5 லட்சம் ரூபாய் தரணும். வச்சுட்டு கொடுக்க மாட்டான். ஐயா உயிர்காட்டு சாமி, அந்த 5 லட்சம் ரூபாய் வாங்கி தந்துரும். நான் 2 லட்சம் ரூபாய் உமக்கு தந்துருவேன். உண்மையிலே சொல்லிட்டு போறேன். 5 லட்சம் வாங்கிட்டு எஸ்கேப் ஊரெல்லாம் தேடி பார்க்க ஆளக்காங்கல. ஆனா இவரை தேடினா கரெக்டா இருக்கும். எனக்கு 5 லட்சம் ரூபாய் நேரு வாங்கி தாரியரு. 2 லட்சம் ரூபாய நான் மாலையா அடுத்த கொடைக்கு நான் வில்லு படிக்கும் போது உங்க கழுத்துல நான் போடுறேன். இது உண்மை. கண்டிப்பா இன்னைக்கு சொல்லுத. எங்க ஐயாவுக்கு 2 லட்சம், எனக்கு 3 லட்சம். ஆமா எங்க ஐயா என் முதலாளி, ஹைகோர்ட் முதலாளி. அவர் துப்பாக்கி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கு. எப்பா இன்னைக்கு மேட்டு பிராஞ்சரியில மேட்டு பிராஞ்சரியில கொஞ்சம் ஆனால் என் மாயாண்டி சுடலை, என் மணி விளக்கிலே பிறந்த பிள்ளை, என் செல்ல பிள்ளை மாயாண்டி. அப்படி பகவதியாளுடைய வாசல்ல வந்து என் அழகு பிள்ளை மாயாண்டி அடகதவை தட்டுகிறார். ஏ அம்மா பகவதி, பகவதி பகவதி என்று தட்டும் போது தாய் பார்க்கா யாரடா கதவை தட்டுறது? இந்த ராத்திரியில வந்து கதவை தட்டுறானே, கதவை திறக்கா ஐயா உயிர்காட்டான் 5 வயசு பிள்ளையாக இருக்கா. எப்பா யாரப்பா நீ? என் மகனே உயிர்காட்டா. உனக்கு எந்த ஊரு, எந்த நாடு, எங்க இருந்து இங்கு ஊரு என்ன பேரு? உயிர்காடு நாடு என்ன, நகரம் என்ன, நாயகனே சொல்லு. எங்கிருந்து எங்கு வந்து, நீ எங்கிருந்து எங்கு அடே இந்த சேட்ட பண்ணு. நாம் பிறந்ததுதான் கைடான், வளர்ந்தது தில்லைவான். தாய் பேரு பேச்சியம்மா, தம்பி பேரு முண்டடம். இந்த ஆய பார்வதி என்ன பெற்ற பகவதி. அப்பா வேறு மரமதி, அப்பா வேறு மரம், எங்க அத்தா வேறு பார்வதி. நான் பிறந்தது கைலாசம், நான் வளர்ந்தது தில்லைவனம். தாய் பேர் பார்வதியா, என் தந்தை பேர் பரமசிவம். என்னை வளர்த்தாள் வனப்பேச்சி, பேச்சி பிரம்மசக்தி என்ன பெற்றெடுத்த தாயம்மா. என்னப்பா நீ எங்க வந்த? நான் கைலாசத்துல மாண்ட பிணத்தை தின்ன, செத்த பிணத்தை தின்ன, நான் இறந்த பிணத்தை தின்ன. என் தாய் தந்தையர்கள் என்ன விரட்டி விட்டார்கள். அம்மா நான் கையிலே விட்டு வந்தேன். நான் உன்னிடத்திலே எப்படி வந்தேன்? நான் வளர்ப்பாருக்கு பிள்ளையாக வந்தேன். அம்மா உன்னிடம் நீ எடுப்பாருக்கு பிள்ளை என் தாய வந்தேன். காப்பாத்து என் தாய, ஏ காப்பாத்து என் என்ன கைவிடாத பகவதி. வளர்ப்பாருக்கு பிள்ளையாக உன்னை தேடி வந்தேன் அம்மா. ஏ உயிர்காடு சுடலையும் உண்டா,
அம்மா என்ன தம்பி இருக்குன்னு சொல்றியே, உன் தம்பி எங்கப்பா? உன் தம்பி எங்கப்பா? என் தம்பிய முண்டந்துறையில உட்கார வச்சுட்டேன். முண்டந்துறையில உட்கார என் தாய பேச்சு பாறையில உட்கார வச்சுட்டேன். பேச்சு பாறையில உட்கார வச்சிட்டேன். அம்மா நீ பேச்சு பாறையில இரு, இரும்மா. ஏ தம்பி முண்டந்துறையில இரு, முண்டந்துறையில நான் மலையாளம் போய் வருகிறேன் என்று நான் உன்னை தேடி வந்தேனம்மா. என்ன கைவிடாத. ஏ ஐயா உயிர்காட்டு சொல்லல, நீ என்ன தேடி வந்திருக்கியே, உனக்கு என்ன வேலை தெரியும்? அம்மா இந்த உயிர்காடு சுடலைய பத்தி உனக்கு தெரியாது. நான் மாயாண்டி சுடலை மணி விளக்கிலே பிறந்த பிள்ளை, வேட்டு பிராஞ்சரியிலே குடியிருக்கும் உயிர்காட்டு சுடலைனா எனக்கு என்ன வேலை தெரியும்னு கேக்கிய என்ன பெற்றெடுத்த அம்மா. நான் காவலுக்கு கட்டியக்காரே கட்டியக்காரே, நான் காவக்காரே இந்த சுடலையுடைய பேரை சொல்ல தொட்டில் புள்ள வாய் ஓடும் மாயாண்டி பேரை சொல்ல அம்மா மதல கூட வாய் ஓடும். நான் காவக்கார சுடலையம்மா, இந்த உயிர்காடு மாயாண்டி பொல்லாத கோவக்கார. ஏ உயிர்காட்டா நான் பொறுமையாக என்ன பெற்றவளே, நான் காவலுக்கு கட்டிக்காரன். ஆமா எல்லாம் முக்கா தரத்துல இருக்கேன். அநேகமா நம்ம முழுசானாலும் ஆயிரும். அம்மா நான் பெரிய கட்டிக்காரன். நீ காவல் பார்ப்பியா? உன்ன மாதிரி ஒரு மகன் எனக்கு தேவைப்பா. ஏன்னா என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. என்ன பணம் இருக்கம்மா? நான் பணத்துக்குன்னா முக்கியமா காவல் பார்ப்பேன். ஏன்னா உலகத்துல பணம் இல்லாட்டா மனுஷன் பேணும். அதனால உனக்கு எவ்வளவு பணம் இருக்கம்மா? என் மகனே உயிர்காட்டா அடே தெக்குமேடு கல்லுங்காடி திருவாதி முழவே கிடாரம் திரவியம் இருக்கு. 10 கிடாரம் வச்சிருக்கேன். என் திரவியத்தை நீ காக்கணும். என் திரவியத்தை காத்தால் என் சுடலை ஐயா, என் மேட்டு பிராஞ்சரி உயிர்காட்டி சுடலை உன்னை நான் மகனா வைத்துக் கொள்வேன். ஏ அம்மா எனக்கு என்ன கொடுப்ப நீ? நான் எதை சாப்பிடுதனோ அதான உனக்கு கொடுக்க முடியும். நீ என்ன சாப்பிடுவ? நான் பச்சரிசி சோறு பகுந்து சாப்பிடுவோம். அம்மா இந்த பச்சரிசி சோறுலாம் எனக்கு ஆகாது. நான் உன் திரவியத்தை காத்து தாரேன். அட்டன் சுளிக்காம காத்து தாரேன். அசல் காற்று வீசாம காத்து தாரேன். நான் உன் திரவியத்தை காத்து கொடுத்தா இந்த பகவதி ஆள் வாசல்ல என் ஐயா மாயாண்டி என் உயிர்காட்டு சுடலை வேட்டைக்கு போயிட்டு வந்துட்டாரு. என் உயிர்காட்டு சுடலை ஐயா என் ஓடி வரார் மாயாண்டி என் வேட்டையாடி வந்துட்டாரு. வேட்டை பிராஞ்சரி சுடலை ஐயா ஏன் வராரையா வராரையா ஏன் சுடலை ஐயா வராரையா என் மையான வேட்டையாடி என் உயிர்காட்டான் வந்துட்டாரு. ஏன் சுடுக
அவனை நான் பார்த்துக்கலாமா அடிப்பா அதே மாட்டாடிங்க
Thank you.